शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। பகவான் ரமணர் அருளிய உள்ளது 40 என்கிற நூலில் இன்று நாம் 7வது பாடலை பார்க்கிறோம். பக்கம் 40 புத்தகத்தில். உலக அறிவும் ஒன்றாய் உதித்தொடுங்கும் ஏனும் உலகறிவு தன்னால் ஒளிரும். உலகறிவு தோன்றி மறைதற்கு இடனாய் தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அகுதே பொருள். ஒவ்வொரு சொல் பதத்தையும் பார்ப்போம். உலக அறிவும் ஒன்றாய் உதித்து ஒடுங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும் அப்படின்னு ஒரு சொல், ஒரு வாக்கியம். உலகமும் அறிவும் ஒன்றாய் தோன்றி ஒடுங்கும், உதித்து ஒடுங்கும் அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் நம்ம தூங்கி எழுந்துடுறோம். எழுந்த உடனே நம்முடைய அறிவு எழுந்துக்குது, அகங்காரம் எழுந்துக்குது. அறிவுன்னா அறிபவன். அறிபவன் ஏதோ ராத்திரி முழுக்க அமைதியாக இருந்தான், அறிவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவன் சொல்கிற காலை எழுந்தோடனே என்ன சொல்லுவாங்க, தூங்கினவெல்லாம் நான் எதுவும் அறியவில்லை அப்படின்றான். எதுவும் அறியவில்லைன்னு சொல்கிறதுலேருந்தே அவன் அறிவுடையவன்னு தெரியுது. ஏன்னா இந்த பானை எனக்கு எதுவும் அறியவில்லை, நான் அறிவதில்லை அப்படின்னு இது சொல்லாது. ஏன்னா இதுக்கு அறிவே கிடையாது. நான் அறியவில்லைன்னு யார் சொல்ல முடியும்னா அறிவு உடையவன் தான் சொல்ல முடியும். இப்போ நாம் அறிவுடையவர்களாக இருப்பதனால நான் ராத்திரி முழுக்க எதுவும் அறியலைன்னு சொல்கிறேன். இப்போ அறியாமல் இருக்கிறதுக்கு இடம் எங்கன்னா அறிவில் தான் இருக்கும். அறிவில்லாத ஜடத்துக்கிட்ட அறியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? இதுக்கு அறியாமல் இருக்குதுன்னு இது எது சார் நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கல் மண் இது போன்றதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அதனால் அது அறியாமல் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. என்னப்பா இப்படி அறியாமல் இருக்கிறியே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் அறிவுடையவன் அர்த்தம். அறிவுடையவனுக்கு தான் அறியாமல் இருக்கும். அறியாமல் இருக்கணும்னா அறிவு வேணும். அறிவு இருந்ததுன்னா அறிவுன்னு சொன்னோம்னா அவங்ககிட்ட அறியாமல் இருக்கணும். அதை அப்புறம் பின்னாடி பார்ப்போம். இப்போ காலையில் எழுந்த உடனே முதல்ல எழுந்துக்கிறது என்ன? நான் எழுந்துக்கிறேன். நானுங்கிறது எது? அறிவு. அறிவுடைய நானுக்கு பேர் அகங்காரம் அப்படின்னு பேர். அது எழுந்துக்குது. ராத்திரியில் எங்கே போச்சது? அது எங்கேயும் போல, கொடையை மடித்து வச்சா மாதிரி, துணியை மடித்து பொட்டலம் கட்டினா மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே இந்த மனசு பொட்டலமாகி சின்னதாகிடுச்சு, இதயத்தில் போய் மறைஞ்சிடும். அப்போ அவனுக்கு எதுவும் அறிவு தெரியாது. காலையில் எழுந்த உடனே பெட்ஷீட்டை உதைக்கிற மாதிரியும் கொடையை விரிக்கிற மாதிரியும் இந்த உள்ளம் அல்லது அகங்காரம்னு ஒடுங்கி இருந்தது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உடம்பு முழுக்க பரவிடும். அப்புறம் கையெல்லாம் பார்ப்பான், தலையெல்லாம் பார்ப்பான், நான் இருக்கிறேன் அப்படின்னு உடனடியாக வந்துடும். அப்போ இது பேர் அறிவுன்னு பேர். அப்போ உன்னிடம் அறிவு இருக்கிறது, அது இரவில் ஒடுங்கியது, காலையில் அது விரிகிறது. அது விரிஞ்ச உடனே இன்னும் சில பேர் கொஞ்சம் மெல்ல தான் உரியும். அப்போ நான் எங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன் அப்படிலாம் தடவுவாங்க. குழந்தைங்கள்லாம் அப்படி செய்யும். அப்புறம் தான் முழு அறிவு வரும். அது அறியும் போது உலகமும் தோன்றுதில்லை. நீங்கள் எழுந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ரூமு, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெட்டு, உங்கள் தலைக்காணியெல்லாம் தோன்றுதா? அது தோன்றும் போதே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் தோன்றுறீங்க. நீங்கள் எழுந்துக்கும் போதே உலகமும் இருக்குது. அவர் தான் சொல்கிறார், ஒருவன் அறிவும் உலகும் ஒன்றாய் தோன்றுது. ராத்திரி அறிவு ஒடுங்கிடுது, உலகமும் காண போயிடும். அப்போ உலகம் அறிவு தனித்தனி இல்லை, ரெண்டும் சேர்ந்தே பிறக்குது, சேர்ந்தே
தூங்குது, எங்கே ஒடுங்குது. அப்போ உதிக்குது, ஒடுங்குதல். அகங்காரத்துக்கு இந்த உதித்தல் ஒடுங்குதல் ரெண்டு இருக்குது. காலையில் தூக்கத்துலேருந்து உதிக்குது, ராத்திரி தூக்கத்தில் ஒடுங்குது. எப்படி ஒரு மல்லிப்பூவோ அல்லது தாமரைப்பூவோ இரவில் ஒடுங்கிடுது, காலையில் சூரியனை பார்த்தவொன்னே விரியுது. அப்படி கூம்புதலும் ஒடுங்குதலும் கூம்புதலும் ஒடுங்குதலும் இப்படி மாறி மாறி வரா மாதிரி இந்த அகங்காரமும் மாறி மாறி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த அகங்காரம் தோன்றி ஒடுங்கும் பொழுது அவனுக்கு உலகமும் தோன்றி ஒடுங்குகிறது. இதை அவர் சொல்கிறார். உலகு அறிவு, உலகும் அறிவும் ஒன்றாய் உதித்து ஒடுங்கும். ஒரே தனித்தனியாக வராது. நீங்கள் எழுந்துட்டீங்க உலகமே காணும்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லவே முடியாது. நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா உலகம் தானாக இருக்கத்தான் செய்யும். காதில் சத்தம் கேட்கும், கண்ணுக்களுக்கு முன்னாடி காட்சி இருக்கும், அப்போ தான் பெட் இருக்கிறது தெரியும், கொசு கடிச்சதெல்லாம் தெரியும். அறிவும் தோன்றும், உலகமும் தோன்றும் அப்படின்றார். இதுக்கு என்ன, இதனுடைய உள்ள அர்த்தம் என்னென்னா, ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து இருக்காதுன்னு அர்த்தம். உலகம் அறிபவனை விட்டு இருக்காது, அறிபவனும் உலகம் விட்டு அவன் இருக்க மாட்டான். உலகம் இல்லைன்னா அவன் எதை அறிவான்? அப்போ வெறும் அறிவு மாத்திரமா இருப்பான், அறிபவனாக இருக்க முடியாது. அறிபவனாக இருக்கணும்னா உலகம் இருக்கணும். உலகம் இல்லைன்னா அறிபவனாக இருக்க மாட்டான், அறிவாக மாத்திரம் இருப்பான். ஒன்றும் செய்யாமல் அறிவு மாத்திரம் இருப்பான். சரி, உலகு அறிவு ஒன்றாய் உதித்து ஒன்றாய் ஒடுங்கும். அப்படி இருந்தாலும் ஏனும் பட்டுன்னு போடுறார். என்ன சொல்கிறாரு? உலகு அறிவு தன்னால் ஒளிரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகமானது சுயமாக ஒளிராது, அறிவால் தான் ஒளிரும். உலகு அறிவு தன்னால் ஒளிரும், அறிவினால் தான் ஒளிரும் அப்படிங்கிறார். இப்போ குழந்தை ராத்திரி தூங்கிடுச்சு, இது அதனுடைய விளையாட்டு பொருள் இப்படி வச்சிடுச்சு, பக்கத்தில் தூங்கிடுச்சு. காலையில் எழுந்து, காலையில் என்ன எப்போனா எழுந்துக்கும், அது எழுந்த உடனே என்ன தேடும்? அந்த விளையாட்டு சாமானை தான் தேடும். இப்போ விளையாட்டு சாமான் குழந்தை அறிஞ்சுதா? இல்லை. ஆனால் குழந்தை தான் இது அறியுது. இது உலகுன்னு வச்சோம்னா குழந்தைக்கு தானே உலகம், அவனுக்கு விளையாட்டு சாமானே உலகமாக இருக்கிறாங்க. அந்த இவன் எழுந்த உடனே இந்த விளையாட்டு சாமான் அவனுக்கு எழுந்துக்குது, இவன் தூங்கினவுடனே இதுவும் போயிடுது. இப்போ இந்த ரெண்டில் இது தன்னால் ஒளிராது, தன்னைத்தானே அறியாது. ஆனால் குழந்தை இது அறியும், தன்னையும் அறியும், நான் இருக்கிறேன்னு அறியும். இது இல்லைன்னா ஒரே கூச்சல் போடும், எங்கே என் சொப்பு, என் பொம்மை எங்கே, அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டான், தூங்கும்போது அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு கத்துவான். அது சொல்கிறாரு, உலகு அறிவு தன்னால் ஒளிரும். இந்த உலகமானது உன்னுடைய அறிவினால் தான் ஒளிர்கிறது. இதுக்கு உலகம் ஒளிருமா? இதுவே தெரியாது. அப்புறம் உலகம் இருக்குதுன்னு துளுப்போதா? பக்கத்தில் ஒரு பானையை வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா எத்தனை காலம் கழிச்சு வந்தாலும் பேசாதுங்க. 1 கோடி வருஷம் கருத்துக்கு நீ இதை கவனிச்சு அப்படின்னா அது தன்னையே கவனிக்கலை, அது எப்படி பக்கத்தில் இருக்கிறது கவனிக்கும்? அறிவற்ற பொருள் தானாக ஒளிராது. ஆனால் அறிவுடைய பொருள் தன்னை அறிவதற்கு என்ன கஷ்டம்? அதுதான் அறிவாச்சேன். உலகத்தையே அறியறது தான் அறியாமல் இருக்குமா? நான் இருக்கிறேன் அப்படின்னு தனக்கும் தெரியும், உலகம் இருக்கிறதுன்று இதுக்கும் தெரியும். ஆனால் உலகுக்கு தான் இருப்பதும் தெரியாது, அறிவொன்று இருப்பதும் தெரியாது, அறிவொன்று இருப்பதும் தெரியாது. இப்போ 2 புரிஞ்சிட்டோம். என்ன விஷயம்? அறிவு அறிவற்றது அப்படின்னு 2 இருக்குது. இங்கே வாங்க ஐயா, இங்கே வாங்க. அறிவு அறிவற்றது. அறிவுன்ற கேட்டகரியில் நாமெல்லாம் வந்துடுறோம். அறிவு இல்லாத கேட்டகரியில் எல்லாம் போட்டுருவோம். இந்த உடம்போடு சேர்த்து உலகத்தையும் போட்டுடணும். உலகத்தை போடக்கூடாது, உடம்பையும் சேர்த்து போட்டுடணும். அடுத்த வாக்கியம், உலக அறிவு உலகமும் அறிவும் அப்படின்னு படிச்சுக்கணும். இது பொயட்டிக் லாங்குவேஜுங்கிறதுனால இந்த உம்மெல்லாம் போட மாட்டேன், நம்ம போட்டுக்கணும். உலகமும் அறிவும் தோன்றி மறைதற்கு, தோன்றுவதற்கும் மறைவதற்கும் இடனாய் இடம் தந்து தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அக்தே பொருள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நம்ம படம் போட்டு விளக்கும். இதை பற்றி தான் இப்போ ரமணர் பேசிகிட்டு இருக்கிறார்.
அறிவுங்கிறவ நீ. இது அகங்காரம். அப்படின்னு பேர். இது உலகம்தான். நீ பார்க்கின்ற உன் உடம்பு சார்ந்த எல்லாமே. நாம் முன்ன ஒரு முறை ஒரு படம் வரைஞ்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மனிதன் தலையை வரைஞ்சோம். கண்ணை மூடிட்டு இருக்கிறான். இவன் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால உலகம் இல்லை. ஆனால் மன உலகம் இருக்குது. என்ன பண்ணுறான் இவன்? உள்ள ஒரு மனம் இருக்குது, உள்ளம்னு பேர். இந்த இடத்துல பாதி உள்ளம் பார்ப்பவனா அறிவா இருக்குது, பாதி உள்ளம் உலகா இருக்குது. இப்போ நீங்களே கண்ணை மூடிட்டு பாருங்கள், உங்கள் எண்ணங்களெல்லாம் ஓடுது இல்லையா? நீங்கள் இப்போ வெளியேருந்து வந்தீங்க, பஸ்ஸோ வண்டியோ காரோ அதை ஓட்டிகிட்டு வந்தீங்க, ஜனங்களை பார்த்தீங்க, எல்லாம் வந்தீங்க. இப்போ கண்ணை மூடினா அதெல்லாம் நினைவு இருக்குது. அது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் உள்ளேருந்து பார்க்குறீங்க அதை. அப்போ உங்கள் உள்ளமே ரெட்டையாக பிரிஞ்சு பாதி பார்ப்பவனாக அறிவாகவும் பாதி உலகமாக இருக்குது. பகவான் என்ன சொல்கிறாரு? உலகு அறிவு, உலகு அறிவு ஒன்றாய் உதித்து ஒடுங்கும். இப்போ தூங்கினா என்ன பண்ணோம்? இந்த அறிவு அப்படியே சுருங்கிடும். இப்படி வச்சுப்போம். இப்படி உங்கள் அறிவு ராத்திரியில் அப்படியே சுருங்கிடுச்சு. இப்போ இது என்ன ஆகும்? இது ஒன்றும் இல்லாமல் ஃப்ளாட் ஆகிடும். இது ஒடுங்கிச்சுன்னா அதுவும் ஒடுங்கிடுச்சு. காலையில் முழித்த உடனே இவ எழுந்த உடனே உடனடியாக மனசுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை வேலைக்கு போய் ஆகணும், ஸ்கூலுக்கு போகணும், வீட்டு பாடம் செய்யலை அப்படி. அம்மாவாக இருந்தாருனாக்கா எல்லாம் குழந்தைகளை எடுத்துச்சுன்னா டிஃபன் செய்யணும், அவனுக்கு அது செய்யணும், இவனுக்கு செய்யணும், அப்புறம் அவரை எழுப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்தே வெளியே பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், உலகம் எங்கே இருக்குது? உங்கள் தலையில் தான் இருக்குது. அறிவு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இது ஜடம், இது சித்து. ஒரே பொருள் சித்தாவும் ஜடமாகவும் இருக்குது. இது இன்னொரு முறை நம்ம வேறு சமயத்தில் பார்ப்போம். பகவான் என்ன சொல்கிறார்? இந்த உலகம் அறிவும் ஒன்றாய் உதித்து ஒன்றாய் ஒடுங்கும். உதித்து ஒடுங்கும். ஒடுங்குன்னா மறையும். இருந்தாலும் உலகம் அறிவு தன்னால் ஒளிரும். இந்த உலகம் இந்த அறிவினால் தான் அறியப்படும். இவன் லைட் அடித்தா தான் இது இருக்கும். இவன் தூங்கிட்டு இருந்தான்னா இது இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு வேளை இவன் காது திறந்தானே இருக்குது, தூங்குறான், காது வழியாக சத்தெல்லாம் போகுது, லாரி போகுது, பக்கத்தில் இருக்குது, குழந்தை அழுகுது. இருந்தாலும் இங்கே உள்ளே இருக்கிறவன் ஒடுங்கிட்டான். இது தானாக ஒளிருமா? ஒளிராது. ஆனால் இது பார்த்ததுன்னா அது இருக்கும். இது இருக்கணும்னா இது பார்க்கணும். இது இல்லாவிட்டாலும் இது இருக்கும். ஒன்றுமே இல்லை சார்னு சொல்கிறா தூக்கத்தில். உலகமே இல்லாவிட்டாலும் இவன் இருக்கிறான்ல, தூங்கிட்டு இருந்தாலும் அவன் ஒடுங்கி இருக்கிறான். இப்போ ரெண்டுத்தையும் நமக்குள்ளே நம்ம பார்க்கணும். இதில் நான் யார், உலகம் எதுன்னு பார்க்கணும். உங்களுடைய எண்ணங்களெல்லாம் உலகங்கள். நீங்கள் பார்க்குறது அகங்காரம். இது எப்பவும் மாறாது. நம் ஒடுங்கும் விரியும், ஒடுங்கும் விரியும், ஆனால் அழியாது. இது மாறிக்கிட்டே இருக்கும். நிமிஷம் நிமிஷம் மாறும். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது? உங்களுக்கு கோபம் வரலாம், பயம் வரலாம், அன்பு வரலாம், பொறாமை வரலாம். இதெல்லாம் இங்கே தான் உண்டாகும். உங்களுக்கு தெரியுது, எனக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற கோபத்தை இவன் தான் பார்த்தான். இங்கே பயம் வந்துடுச்சு, இவன் பார்க்குறான், எனக்கு பயமாக இருக்குதுங்கிறான். அப்போது இவங்கிட்ட இருக்குதா இவங்கிட்ட இருக்குதா பயம்? பயம் இருக்கடா இங்கே, ஆனால் பார்க்குறேன் இவன் நான் பயப்படுறேங்கிறான். இங்கே கோபம் உண்டாகுது, இங்கே வந்து பார்க்குறவன் நான் கோபப்படுறேங்கிறான். இப்போ இங்கே இருக்கிற கோபத்தை பார்க்குறான் இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தன் இங்கே இருக்கிறான், இவனுடைய கோபத்தை பார்க்கலாம் இல்லையா?
அப்போ என்ன சொல்கிறான், அவன் கோபமாக இருக்க, நான் நல்லா இருக்கிறேங்க. கோபத்தை தான் பார்க்குறான். கோபம் வெளியே இருந்ததுன்னா எனது இல்லை, கோபம் தலைக்குள்ளே இருந்தால் நான் கோபங்கிறான். நான் சொல்கிறேன், பகவான் சொல்கிறாரு, சங்கரர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, அது கோபம் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் உங்ககிட்ட இல்லைங்கிற. நீ பார்க்குறவனாச்சே. இது நான் என்னால் பார்க்கப்படுவது, இது நானா? இது என்னால் பார்க்கப்படுது, இது நான் இல்லை. என் கை என்னால் பார்க்கப்படுது, இது நான் அல்ல, பார்க்குறவன் தானே நான். பார்க்கப்படும் பொருள் நான் எப்படி ஆக முடியும்? பார்க்கப்படும் பொருளாக நீ ஆகிட்டேன்னா என்ன ஆகுவார்? இது நான் பார்க்குறேன், இது நான் ஆகிடுவேன். அதை பார்க்குறேன், அது ஆகிடுவேன். கழுதையை பார்த்தானா கழுதி ஆகிடுவேன், குதிரை பார்த்தா குதிரை ஆகிடுவேன். அப்படி ஆகிறது இல்லையே. ஆனால் இன்னொருத்தன் கோபத்தை பார்த்தா எனக்கு கோபம் வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே ஒரு கோபத்தை பார்த்தோன்னா கோபம் வருது. ஏன்னா அது என்னுடைய கோபங்கிறான். ஆதி காலத்துலேருந்து தன் தலையில் தன்னுடைய உள்ளத்தில் வெறும் மாற்றங்களை எனதுங்கிறான், நானுன்னு அப்படின்னு நினச்சிட்டான். படிப்படியாக இந்த ஞானம் உங்களுக்கு தெளிவாக கோபம் நடக்கிற இடம் எங்கே இருக்குது? என்கிட்ட இல்லை. முதல்ல சொல்லுவான் என்கிட்ட கோபம்னா, இது தலையில் இருக்கிறதெல்லாம் எனதுன்னு நினச்சிட்டு இருக்கா. எனதுன்னு சொல்வதாலே நான் அல்லன்னு தெரிஞ்சுக்க. இப்படி இந்த செய்யுளுடைய உள்ள அர்த்தம் இதுதான் அர்த்தம். அதை தான் சொல்கிறார். இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். உலக அறிவு தோன்றி மறைதற்கு இடனாய் தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அக்தே பொருள் அப்படின்னு சொல்கிறார். பூன்றம் என்றால் பூரணம். ஒரு பொருள் தோன்றிடுச்சு. எங்கே தோன்றிருக்குங்க? இந்த போர்டில் தானே தோன்றுது, இங்கே தானே தோன்றிருக்கு. இப்போ இப்போ அந்த வட்டம் எங்கே போச்சுங்க? இதுக்குள்ளே தான் போச்சு. மறுபடியும் வரட்டும், மறுபடியும் வந்துடுச்சு, மறுபடியும் மறையுது. அப்போ இந்த போர்டு தோன்றுறது மறையுதா? போர்டு அப்படியே தானே இருக்குது. இந்த பலகை தோன்றவும் இல்லை மறையவும் இல்லை. ஆனால் இது மேலே தானே இந்த வட்டம் தோன்றுது, இது மேலே மறையுது. அப்போ ஒரு பொருள் தோன்றுச்சுனாலும் மறைந்தாலும் அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கணும். இந்த இடத்துலையே ஒன்று தோன்றுதுன்னு வைங்க, அந்த இந்த இடங்கிறது ஒன்று இடத்த கொடுத்ததில்லை. இங்கே மறைஞ்சிடுச்சுன்னா எங்கே மறையும்? இந்த இடத்துல தான் மறையும். அப்போ இடம் தான் மாறாமல் ரெண்டுக்கும் சமமாக இருக்குது. இந்த இடம் மாறிடுமா? இந்த ஆகாயத்தில் இங்கே ஒரு மாம்பழத்தை உண்டாக்குறேன், எங்கே உண்டாச்சு? இங்கே உண்டாச்சு சார்னு சொல்கிறீங்க. இங்கே என்ன இங்கே இருக்கிற ஸ்பேஸ். இந்த மாம்பழம் மறுபடியும் நான் மேஜிக்காக மறைச்சிட்டேன், எங்கே மறைஞ்சதுன்னா இங்கே தான் மறைஞ்சதுங்கிறான். அப்போ தோன்றுவதற்கும் மறைவதற்கும் ஏதோ ஒரு இடம் தருது. அது எது? அது ரெண்டுக்கும் வேறானது தானே. மாம்பழத்துக்கும் மாம்பழமின்மைக்கும் வேறானது தானே நம்மளுடைய ஆகாயம். இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு, அப்புறம் பிரளயமாகி மறையுது. எங்கேருந்து தோன்றுச்சு? பகவான்கிட்டேருந்து தோன்றுச்சு. எங்கே மறையுது? பகவான்கிட்ட மறையுது. அப்போ பகவான் யார்? அவர் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை, எப்பவுமே இருக்கிறார். எப்பவுமே இருந்தார்னா நித்தியம்னு அர்த்தம். எப்பவுமே அவர் மட்டும்தான் இருக்க. தோன்றி மறைகிறதுனால இதை நம்ம நித்தியம்னு சொல்ல முடியாது, சத்தியம்னு சொல்ல முடியாது. சத்தியமான பொருள்னு சொல்ல முடியுமா? தோன்றி மறைஞ்சிடுச்சே. சத்தியமான பொருள் எப்பவுமே இருக்கணும். அப்போ பகவான் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு சத்தியமான பொருள், சத்து. அவர்கிட்டே தோன்றி அவர்கிட்டே மறையுது. சரி, மறைஞ்சப்படுது. அவர் நித்தியமான பொருள், எப்பவும் இருக்கிறார். இந்த தோன்றின்ற இந்த எல்லா பொருளும் அவர் இருக்கணும் இல்லை. உலகமெல்லாம் தோன்றினாலும் அந்த உலகத்தில் அவர் இருக்கணும் இல்லை. ஏன்னா அவர்கிட்டே தானே தோன்றுச்சு. அப்போ அவர் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், எப்போதும் இருப்பார். இப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேளுங்க. எங்கும் இருக்கிறார். எப்போ இருப்பார்? காலையில் மத்தியானமா? எப்போதும் இருப்பார். இதில் இருப்பார்னா எதிலும் இருப்பார். அப்போ 3A, எங்கும் எப்போதும் எதிலும் ஒன்று தான் இருக்கும். மீதி எல்லாம் எப்பயாவது இருக்கும், எங்கேயாவது இருக்கும், எதுவாவது இருக்கும் இல்லையா? இந்த துணி இப்போது சாமிக்கு ஆடையாக இருக்குது. கடையில் இருக்கும்போது ஷோகேஸில் இருந்தது. அது எங்கேயாவது எப்போதாவது இருக்கும். அங்கும் இருக்கும் இங்கும் இருக்கும், இது மறைஞ்சும் போயிடும், எரிஞ்சும் போயிடும். இப்போ எல்லாத்து பொருளுக்கும் தோற்றம் மறைவு இருக்குது. இப்போ மனிதனுடைய
தலையை மறுபடியும் நம்ம வரைவோம். இவன் கொஞ்சம் மோசமாயிட்டான், பரவாயில்ல. இவனிடம் இந்த உள்ளம்ங்கிற ஒன்று தோன்றுது, மறையுது. இந்த உலகமும் தோன்றி இந்த இடத்துல சுருங்கிடுச்சு, இவனும் சுருங்கிட்டான். ரெண்டும் சேர்ந்து ஒரு கருப்பு புளியங்கொட்டை மாதிரி இங்கே உள்ளே இருக்குதுன்னு வைங்க. அது இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தது யார்? நான். அதுதானே நான். அப்போ பார்க்கிறவனை உண்டாக்குனது யாரு? நான் தான். பார்க்கப்படும் உலகத்தை உண்டாக்குனவன் யாரு? நான் தான். ஒருவேளை இவன் கனவு காண்டான்னு வைங்க, அந்த கனவுல இருக்கக்கூடியதை கனவு உலகம் இருக்கிறது படைக்கிறான். இங்கே மேகம், மழை பெய்யுது, நதி ஓடுதெல்லாம், இது எங்கேருந்து தோன்றுச்சு? இவங்கிட்ட தான் தோன்றுச்சு. இதை பார்க்குறவன் ஒருத்தர் இருக்கிறான கனவுல, அவன் எங்கேருந்து வந்தா? எங்கே மறைஞ்சானோ அங்கேருந்து தான் வருவான். இது எங்கேருந்து தோன்றுச்சு அங்கேருந்து தான் மறையும். இப்போ அந்த கனவு மறைஞ்ச உடனே இங்கே தான் மறையும், பார்க்குறவனே இங்கே தான் மறைவான். ரெண்டு பேருக்கு இடம் தர்றது யார்? அவன் உலகமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவன் பார்க்குறவமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. என்னையா இது? பார்க்கிறவனாகவும் இல்லை, உலகமாகவும் இல்லை. அப்போ யார் அவன்? தான் ஆத்மா. அதுதான் நான். எப்பொழுதுமே அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, எப்பவும் பிரகாசித்துக்கிட்டே இருக்குது. அது பிரகாசித்தா அகங்காரம் எழுந்துக்கும், அது பிரகாசித்தா தான் உலகமும் எழுந்துக்கும். ரெண்டுத்துக்குமே பிரகாசம் கொடுக்குறது ஆத்மா. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? ஆத்மா எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். எங்கிருந்து நான் பிறக்கிறேன்னு பாருங்கள். நல்லா கண்ணை முடிச்சிட்டோ அல்லது கண்ணை மூடிக்கிட்டோ ஒரு கேள்வி கேளுங்க. இங்கே அமர்ந்து கொண்டு ஆத்மாவை தேடுவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. என்ன பதில் வரும் உங்ககிட்டேருந்து? நான் ஒரு பதில் வரும் இல்லை, எங்கேருந்து வருதுன்னு கவனிங்க. உங்களால் கவனிக்க முடியுமா? நீங்கள் என்ன சொல்லி என்னிடம் இருந்து வருதுன்னீங்க. அந்த என்னிடம்னு சொன்னீங்க பாருங்க, அவன் தான் ஆத்மா, அவன் தான் நானுன்னு சொல்கிறான். இன்னொரு கேள்வி கேளுங்க. இங்கே மெல்ல கண்ணை மூடிக்கொண்டு சுவாசித்து கொண்டு தியானத்தில் அமர்ந்திருப்பது யார்? நான் அப்படின்னு சொல்ல வேண்டாம், உணருங்க. சொல்ல வேண்டாம், யாருக்கும் கேட்கல, நீங்களே கேள்வி கேட்டிருக்க, பதிலை நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உணருங்கள். அப்போ நான் என்பதை உணர்வீங்கல்ல. எதை நீங்கள் நானுன்னு உணர்ந்தீங்களோ அதுதான் அகங்காரம், அதுதான் ஆத்மா. அது உணர்வு மாத்திரமா இருக்கிறதுனால அது ஆத்மா. பெரிய ஒரு உலகத்து பொருளெல்லாம் பார்க்க உணர்ந்துச்சுன்னா அது அகங்காரம். வெளி உலகத்தை உணரும் பொழுது அது அகங்காரம். தன் உள்ளத்தையும் உணராமல் உலகத்தையும் உணராமல் உள்ளலவன் அப்படின்னு கேட்குறாரு முதல் பாட்டில். அவன் யார்? அவன் அறிவு மாத்திரமாக, அறியாமல், கேட்காமல், ஆனால் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் அவனால் முடியும். எப்போ முடியும்? இந்த அந்தக்கரணங்கிற உள்ளத்தில் அவன் கலந்துட்டான்னா அறிபவன் ஆகிடுவான். அந்த கரணத்தில் இந்த பிரிச்சுட்டான்னா அவன் ஆத்மாவாயிடும். அப்போது அந்த கரணம் எங்கே இருக்குது சார்? அதுதான் உன் மூளை, அதுதான் உன் மனம். அதுலேருந்து ஆத்மாவை பிரிக்கணும், அதெல்லாம் முடியாது. ஆத்மா பிரித்து இந்த நகர்த்துற மாதிரி பொருள் இல்லை. வேணும்னா அந்த கரணத்தை வேணால் சுருக்கலாம், ஆத்மாவை நகர்த்த முடியாது. அதுதான் எங்கும் இருக்குது. எங்கும் இருப்பது, எல்லாவற்றிலும் இருப்பது. அப்போ நீங்கள் மூளையை சுருக்கினாலோ அல்லது மனதை சுருக்கினாலோ அதுக்குள்ளே தான் இருக்கும், அதிலும் இருப்பது. ஆத்மா எப்பொழுதும் உதிக்காமல் மறையாமல் விழித்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம விழிப்புணர்வு அப்படின்னு வைப்போம். ஆங்கிலத்தில் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆத்மாவை பார்க்கணுன்னா உங்கள் விழிப்புணர்வு எங்கேன்னு பாருங்கள். எதையாவது பார்த்துக்கிட்டே பாருங்கள், நடமாடிக்கிட்டே பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கள். ஒரு இனிமையான ஒரு சுவையான மாங்காய் மாம்பழ தூள் எடுத்து வாயில் போட்டு நின்று உணருங்கள். யார் அது உணருதுன்னு பாரு. அவன் தான் புளியை கொஞ்சம் வாயில் போட்டாலும் உணர்வான், உப்பையும் அவன் தான் உணர்வான், திட்டும்போது அவன் தான் திட்டையும் வாங்குவான்.
எல்லாவற்றையும் அவன் தான் அறிகிறான். அவன் யார்? உணர்வும் அறிவும் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. அது ஆத்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ஆத்மா எங்கும் இருப்பதனால அது கடவுள். அப்போ எங்கும் இருக்கிற கடவுள் தான் எங்கிட்ட ஆத்மாவாக இருக்கிறாருன்னா, உன்னிடம் இருக்கிற ஆத்மா தான் அவர். எல்லாரிடமும் அவர் தான் இருக்கிறார். ஆனால் எங்கள் கூட தனித்தனியாக ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது அகங்காரம். அப்போ இப்போ புரிஞ்சுக்குங்க, எங்கும் இருக்கின்ற ஆத்மா எல்லாருக்கும் பொது. ஆனால் உங்ககிட்ட அதனுடைய ஒரு சிறு பகுதி உங்கள் மூளையிலையோ அல்லது மனதிலேயோ பிரதிபலித்து நானுன்னு ஒரு சப்தத்தை எழுப்புது, நானுன்னு ஒரு உணர்வு உண்டாக்குது பார்த்தீங்களா, அது பேர் அகங்காரம். உண்மையில் அந்த அகங்காரம் யார்? ஆத்மாவே. ஏன் அது அகங்காரம்னு பேர் வைக்கிறோம்? ஏன்னா அது எங்கும் இல்லாமல் ஒரு உடம்புல இருப்பது போல தெரியுது பாருங்க. எங்கும் இருக்கின்ற சூரியன் இங்கே ஒரு 5 கண்ணாடி வச்சுருந்தா 5 கண்ணாடியிலும் சூரியன் தெரியுமில்ல. அப்போ 5 சூரியன் உண்டாயிடுச்சா? ஒரு சூரியன் தான் இருக்குது. கண்ணாடியில் அது பிரதிபலிக்குது. அதுபோல் உடம்புல எல்லாம் ஆத்மா பிரதிபலிக்குது. நம்முடைய உள்ளம் தான் கண்ணாடின்னு வைங்க. அதில் அந்த கண்ணாடியில் எங்கும் இருக்கின்ற ஆத்மா பிரதிபலிக்கும் போது அந்த கண்ணாடிக்கு அறிவு உண்டாயிடுது. அந்த ஆத்மா மட்டும் இல்லைன்னா, இந்த சூரியன் இல்லைன்னா இந்த கண்ணாடியில் சூரியன் தெரிவானா? இருக்காது. இந்த ஆத்மா இல்லைன்னா, பரம்பொருள் இல்லைன்னா உங்கள் உள்ளத்தில் அறிவு இருக்குமா? இருக்காது. அப்போ அது மாதிரி கடவுள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா சார்? அவர் எங்கேயும் போக முடியாது. அவர் எங்கும் இருப்பதனால எங்கே போவார்? எப்போதும் இருப்பதனால எப்போ மறைய முடியும்? எல்லாத்திலும் இருக்கிறதுனால உங்ககிட்ட மட்டும் ஒதுங்க முடியுமா? என்ன முடியவே முடியாது. அப்போ எப்போ தான் சார் நான் ஆத்மாவை உணர்வேன்? நீ எதுக்கு தங்கம் உணரணும்? உன் உணர்வெல்லாம் ஆத்மாவை தானே. ஆத்மாவை தவிர வேறு யாருக்கும் உணர்வும் தகுதியே கிடையாது. இல்லையே நான் அந்த அந்த அகங்காரமாக உணரனே, தயவுசெய்து அகங்காரம் தான் ஆத்மானு ஒத்துக்க. அப்போனா நான் ஆத்மாவாயிடுவேனா? நீ எப்பொழுதுமே ஆத்மா தான். அகங்காரமாக இருக்கும் பொழுதும் ஆத்மா தான். அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டங்களெல்லாம்? ஆத்மா தான் கடவுளாச்சே அப்படின்னு. ஆத்மா கடவுள் எங்கும் இருக்கிறார், நீ இல்லையே. நீ சரீரத்துக்குள்ளே தானே இருக்கிற. அகங்காரத்தை நானுன்னு சொன்னீன்னா நீ சரீரத்துக்குள்ளே மாட்டிக்குவேன், சரீரத்துக்குள்ளே சிக்கிடுவேன். அகங்காரம் தான் ஆத்மானு தெரிஞ்சதுன்னா சரீரத்துலேருந்து விடுபட்டுருவேன். அதுக்காக நான் சரீரத்துக்கு ஓடுவேனா? இல்லை. இந்த தெளிவான உணர்வு வந்த பிறகு அவங்ககிட்ட ஒரு நிம்மதி உண்டாகுது. ஆஹா, நான் அழியாதவன், மாறாதவன், அளவற்றவன். அளவற்றவன் என்ன? எப்பொழுதும் இருப்பேன், எனக்கு அளவில்லாத வாழ்க்கை, எங்கும் இருப்பேன், அளவில்லாத இருப்பிடம், எதிலும் இருப்பேன், அளவில்லாத பொருள், எல்லா பொருளும் எனக்கு தான். இந்த சூரியன், சந்திரன், இந்த பூமியில் இருக்கிற அத்தனையுமே எனது தான் அப்படின்னு ஒரு கால் அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, புரிய கொஞ்சம் கஷ்டமாகும். புரிய 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 தெளிய 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 நீங்கள் சொல்லுவீங்க, நான் எது குறித்து பயப்படணும்? இந்த உடம்பு குறித்து ஏராளமான பயம், இந்த பிராணனை குறித்து ஏராளமான பயம், இந்த மனசு குறித்து ஏராளமான பயம், என் அறிவு குறித்து ஏராளமான பயம் அப்படின்னு அன்னமயம், பிராணமயம், மனோமயம், இதிலெல்லாம் நமக்கு பயந்து 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 செத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் என்னால் பார்க்கப்படும் பொருள், உலகம், நான் இருந்தால்தான் இது வர முடியும் அப்படின்னு உனக்கு எப்போ தெரியுதோ அப்பொழுது தெரியும் நீ விடுபட்டவனாக, அழிவு கண்டு அஞ்சாதவனாக, நாசத்தை கண்டு வருந்தாதவனாக. நம்முடைய வருத்தமெல்லாம் நாசம்தானே. நாசமாக போயிடுச்சு. 1/2 லிட்டர் பால் கெட்டு போச்சுன்னா, நாசமாக போயிடுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வருத்தம். நேற்று தான் காற்றடித்தோம், இதுக்குள்ளே பங்க்சராகி போச்சு, வருத்தம். எது குறித்தால் நாசம். பல் விழுந்துருமோன்னு பல் நாசம், தலைமுடி நாசமாயிடும், அது கருப்பாக இருந்து வெள்ளையாயிட்டா ஒரு பயம். நாசமாவது குறித்தே பயந்துட்டுருக்கிறியே, நாசமாவது நாசமாகி தானே தீரும். ஒரு பொருளுக்கு நாசம்ங்கிறது இயற்கையிலே உண்டுன்னா அது நாசமாகி தானே தீரும். அது வருந்தி என்ன பயன்? நீ ஏன் வருந்தணும்? நீ உன்னை குறித்து பார். நீ நாசமாவியா? இல்லையே. நான் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, எங்கும் இருக்கிறேன்னு தெரியும்போது நீ அவிநாசி இல்லையா? நாசமாகிறதெல்லாம் இந்த ஜகத்தும் உலகமும் உன் அனுபவங்களும் தானே. எந்த அனுபவம் நிற்குது? உன்னுடைய நானுங்கிற அனுபவம் எப்பயாவது அழிஞ்சதா? எனவே அகங்காரத்தை ஆத்மா என்று உணர். ஆத்மாவை மாற்ற முயற்சிக்காத. அகங்காரம் ஆத்மா என்பதால், ஆத்மா அழியாதது என்பதால், ஆத்மா அனைத்துமாய் இருப்பது என்பதால்
உனக்கு கவலையே கிடையாது. எந்த அகங்காரத்துக்கு கவலை கிடையாது? தன்னை ஆத்மான்னு கண்டுபிடிச்சவன். இப்போ ஒரு அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரம் ஒரு ஒரு இளைஞனாக இருக்குது, 25 பையன். அவன் உண்மையிலேயே ஒரு ராஜகுமாரன். சின்ன குழந்தையிலேயே அவன் தொலைஞ்சு போயிட்டான். 25 வருஷமாக ராஜாவுக்கு வாரிசு இல்லையேன்னு தேடிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. மந்திரிகள் எல்லாம் மாடெல்லாம் ஆள் அமைச்சு ராஜாவை கண்டுபிடிங்க, ராஜா கண்டுபிடிங்க. அவன் எப்படி இருப்பாங்கன்னு ஒரே ஒரு அடையாளம் இருக்குது. குழந்தை இருக்கும்போது ஒரு பச்சை குத்தி இருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ராஜமுத்திரை, அந்த ராஜ சின்னம் அவங்ககிட்ட இருக்குது. ஒருவேளை ஒரு சேர மன்னனாக இருந்தால் வில்லு இருக்கும், சோழ மன்னனாக இருந்தால் புலிப்படம் இருக்கும், இல்லை மீன் படம் இருக்கும். பாண்டிய மன்னன்னு வச்சுக்கோ, அவன் கையில் வந்து மீன் படம் குத்தி இருக்குது. அது ஒரு ரகசியமான இடத்துல வச்சுருக்கிறாங்க. இப்போ அவனுக்கு தெரியாது, 25 வயசு. அவனுடைய அகங்காரம் என்ன சொல்லுது? தானே பிச்சைக்காரன்னு சொல்லுது. எங்கெல்லாம் கோயிலில் பிச்சை போடுறாங்களோ அங்கே நிற்கிறான். எங்கெல்லாம் இந்த ட்ரெஸ் கொடுத்தாங்களோ கையெடுத்து வாங்கிக்கிறான். எங்கெல்லாம் எது கொடுத்தாலும் போய் வாங்கிக்கிறான். அவனுக்கு பயம், பிடுங்கிடுவாங்களோ, அடிச்சிடுவாங்களோ, துரத்திடுவாங்களோ, திட்டுவாங்களோ அப்படின்னு எந்நேரமும் பயந்துக்கிட்டே இருக்கிறான். 10 பேர் நின்னா ஒதுங்கி நிற்கிறான். பெரிய மனுஷங்களாம் வந்துட்டோம்னா கூனி குறுகி நிற்கிறான். அவங்ககிட்ட யாருக்கிட்ட கெஞ்சி போய் காசு கேட்குறான். அவன் யார்? அகங்காரம் தானே. அந்த அகங்காரம் உண்மையாலே யார்? ராஜகுமாரன். நம்முடைய அகங்காரம் யார்? ஆத்மா, பரம்பொருள். ஆனால் நம்மளை பிறந்த இடம் தெரியல, நமக்கு அடையாளம் தெரியல. அப்போ நம்ம என்ன வாழறோம்? இந்த சரீரம் தான் நான் நினச்சிக்கிட்டு ஒரு அல்பமான வாழ்க்கையை வாழறோம். இந்த ராஜகுமாரன் கடைசியில் மந்திரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் பிச்சைக்கார கூட்டத்தில் தான் இருப்பான். பிச்சை போடும்போது பிடிச்சிடலான்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக பிச்சை கொடுக்குறாங்க. இப்போ க்யூவில் நிற்கிறவங்கெல்லாம் கையை பிடிச்சி பார்க்குறாங்க. இவன் கையில் அந்த மீன் சின்னம் இருந்ததுன்னு, தனியாக வா அப்படின்னு கூப்பிட்டுன்னு பயந்துடுறான். என்னை விட்டுடுங்க ஐயா, நான் எதுவும் செய்யவே இல்லையே, நான் தப்பெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறான். நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ வா, நீ வந்து தனியாக வான்னு, நான் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுன்னு கதறான். அப்புறம் அவனை கொண்டு போய் அரண்மனையில் குளிப்பாட்டி ஆபரணங்கள்லாம் போட்டு, தங்க ஆடைகளெல்லாம் போட்டு, தலையில் கிரீடத்தை வச்சு, கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க அப்பா படத்தையும் இவன் படத்தை நிற்கிறார். அதே மீசையோட, அதே கம்பீரத்தோட ராஜனா நிற்கிறத பார்க்குறான். தன்னை கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த நிமிஷம் சொல்கிறான், எங்கே என் அரண்மனை, எங்கே என் அரியணை, எங்கே இந்த வேலைக்காரர்கள் அப்படிங்கிறான். உடனடியாக மாறிட்டான். தன்னுடைய உண்மை சுரூபம் தெரிஞ்ச உடனே என்ன பயம்? கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும். நம்ம உண்மையிலே தானே ஒரு வேஷத்துக்காக கொண்டு வந்து சொத்து வாங்குறத சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் உறுதியான பிறகு அது கொஞ்ச நாள் ஆகும். சிரவணத்தில் குருகிட்ட கேட்டு 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 மந்திரிகள் சொல்ல சொல்ல, நீ தாண்டா பயந்துராத, நீ தாண்டா பயந்துராத, உன்னை ஏமாத்தலை, நீ தான் அப்படின்லாம் சொல்ல சொல்ல அவன் என்ன, இப்போ அதே மாதிரி குருநாதரிடம் இருந்து மாணவர்கள் திரும்ப திரும்ப நீதான் பிரம்மம், நீதான் பிரம்மம், நினச்சிப்பார். தோன்றி மறைவதெல்லாம் நீயா? தோன்றி மறைவதை தோற்றுவிப்பவனும் மறைவதற்கு நீதான காரணம். நீ இல்லைன்னா நான் அகங்காரம் எழுந்துக்குமா? நீ இல்லைன்னா உலகம் உன்கிட்ட தோன்றுமா? உன் மனதிலே அகங்காரமும் உலகமும் அறிவும் உலகமும் தோன்றி ஒடுங்குவதற்கு நீதானே இடம் தர. நீ தோன்றி ஒடுங்குவியா? அப்போ தன்னையே ஆத்மா பரபிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு அவன் எப்படி வாழ்வான்? கம்பீரமாக, தீரனாக, எதற்கும் அஞ்சாதவனாக. இந்த சரீரம் நாசமாகன்னு பயப்பட மாட்டான், இந்த சொத்து நாசமாகன்னு பயப்பட மாட்டான். ஏன்னா இவன் இருப்பான். நாசமாகின்ற பொருள் நாசமாகி தான் தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. இப்போ மாற்ற முடியாதது வந்து மாற்றத்துக்கு ஏன் நம்ம முயற்சி பண்ணணும்? நீ மாறாதானா இருக்கும் பொழுது உனக்கு என்ன அதை பற்றி கவலை? எவன் ஒருவன் அழிய மாட்டானோ அவன் அழியிற பொருள் எதுக்கு பற்றி கவலைப்பட போகிறான்? அழியாத ஒரு இளைஞன் செத்து கொண்டிருக்கிற நோயாளிகளை பார்த்து ஏன் கவலைப்பட போகிறான்? ஐயோ பாவம் தான் சொல்கிறான். வருந்தவும் மாட்டான். ஒருவேளை இவனும் நோயாளியாகி செத்துருவான்னு பண்ணால் பயப்படுவான். ஒருவேளை அவனுக்கு சொல்லி இந்த மந்திரத்தில் 100 கோடி வருஷம் வாழ போகிறான்னா அவன் அழிகின்ற பொருளை பற்றி கவலைப்படுவானா? பணம் தொலைஞ்சிருவன்னு கவலைப்படுவானா? சம்பாதிச்சுக்குவான். இந்த உண்மையை நம்ம தெரிவதற்கு இந்த செய்யுள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. உலகு அறிவு ஒன்றாய் உதித்து ஒடுங்கும்.
ரெண்டும் ஒன்றாய் தோன்றி ஒன்றாய் மறையும். இருந்தாலும் ஏனும் உலகு அறிவுதன்னால் ஒளிரும். இந்த ரெண்டுத்தில் ஒன்றுக்கு தான் அறிவு இருக்குது, இன்னொன்றுக்கு இல்லை. இதனால் இது ஒளிரும் அப்படின்றார். ஒளிரும்னா பார்க்கப்படும், அறியப்படும். உலக அறிவு இந்த இரண்டும் நான் தலையில் போட்டேன்லையே, அதை பார்த்து தோன்றி மறைவதற்கு இடனாக, தோன்றுவதற்கும் மறைவதற்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே, அது தோன்றி மறையாது ஒளிரும். அது ஒளிரும். ஒளிருன்னா மறைஞ்சதையும் பார்க்கும், முழிச்சுக்கிட்டதும் பார்க்கும். நான் முழிச்சுக்கிட்டேன்னு சொல்லும், நான் தூங்கிட்டேன்னு சொல்லும். பாருங்கள், நீங்கள்லாம் சொல்லுவீங்கல்ல, நேற்று நான் தூங்கினேன்னு. யார்கிட்ட பார்த்தது? தூங்கும் போது அகங்காரம் இல்லையே, நீங்கள் இருந்தீங்க, ஆத்மா இருந்தது. அதுதான் சொல்லுது நல்லா தூங்கினேன், எதுவுமே அறியலேன்னு சொல்லுது. அப்போல்லாம் அது இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தூக்கம் முழுக்க விழிப்புணர்வு, தூங்காமல் துஞ்சாமல் கண் விழித்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா அழிவதில்லை. அது உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் பொது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்டதான்? பூன்றமாம். பூன்றம்னா பூரணம். பூரணம் முழுமையானது, குறைவற்றது. இந்த அகங்காரம் குறைவுடையது, அதுவும் அறிவுடையது தான். ஆனால் ஆத்மா தான் அறிவு கொடுக்குது. அதுக்கு அறிவு கொடுக்கறது ஆத்மா. எங்கேருந்து என்கிட்ட அறிவு கொடுக்குது சார்? அது எங்கும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் அறிவு கொடுக்குது. ஒரே பொருள். அந்த ஆத்மா பூன்றம், பூரணம், அழியாது கடவுள். அது ஒன்றுதான் பொருள். பொருள்னு சொன்னோம்னா அது ஒன்று தான் இருக்குது. பொருள்னா வஸ்து இருக்குதுன்னு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா பரம்பொருள் ஆத்மா, நீ. மீதி எல்லாம் தோன்றி மறைகிறது, தோன்றி தோன்றி மறையுது. இந்த கட்டடமும் போன அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது. எத்தனையோ பொருளெல்லாம் இல்லாமல் இருந்து தோன்றுது, மறைஞ்சிருந்து தோன்றுது. இந்த கட்டடம் முழுக்க செங்கல்லாகவும் மண்ணாகவும் சிமெண்ட்டாகவும் எங்கேயோ மறைஞ்சிருந்தது, இங்கே மறுபடியும் தோன்றுச்சு. தோன்றும் மறையும். இப்படி பார்க்கும் பொழுது உன்னிடம் என்னென்ன தோன்றுதுன்னு பாருங்கள். நான் என்ற அகங்காரம் தோன்றுது, அது பார்க்கின்ற உலகமும் தோன்றுகிறது. ரெண்டும் உன்னிலே மறைகிறது. இதுக்கு நல்ல உதாரணம் கனவு. கனவுல உலகமும் வருது, அகங்காரமும் எழுந்து பார்க்குது. அப்புறம் ஆழ்ந்து மறுபடியும் தூங்கிட்டோம்னா கனவு மறையுது, கனவு கண்டவனும் மறைஞ்சிடணும். எங்கே மறைஞ்சான்? உங்ககிட்ட தான் மறைஞ்சான். நீ யார்? அறிவற்ற ஜடமா? உன்னிடமிருந்து அறிவின்மையும் தோன்றுகிறது. இப்படின்னு பார்க்குங்க. இப்போ ஆத்மாவை பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செய்யுள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 8 எப்பெயர் இட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஓர் பேர் 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 உருவில், அங்கே பேருருவில் வருது இல்லையா? பேர் உருவில பொருளை காண் வழியதாயினும் அமைப்பொருள் உண்மையில் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி, உண்மையில் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி, ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். மறுபடியும் படிப்போம். எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஓர் பேர் உருவில பொருளை காண் வழியதாயினும் அம்மெய்ப்பொருளில் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். என்ன சொல்றார்? இந்த பிரம்ம வஸ்து கடவுள், இந்த உலகமெல்லாம் இல்லை, நீங்கள் நானெல்லாம் இல்லை. இல்லைன்னா எங்கே போயிட்டோம்? மறைஞ்சிருக்கிறோம். எங்கே மறைஞ்சிருக்கிறோம்? கடவுள்கிட்ட மறைஞ்சிருக்கு. உங்கள் செல்ஃபோன் எடுத்துங்க, நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணல, இருட்டாக இருக்குது இல்லையா, கருப்பாக திரை. ஆனால் எங்கே இருக்குது? எல்லாமே உள்ளே இருக்குது. இப்போ செல்ஃபோன் தான் கடவுள்.
கடவுள் இருக்கிறார். ஏதாவது பார்க்குறாரா அவர்? எதையும் பார்க்கல. ஏன்னா எல்லாம் உள்ளே வச்சுருக்கிறார். இப்போது மறுபடியும் ஆன் பண்ணிடுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு நேற்று நடந்ததெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் எங்கேயோ போட்டு வச்சுருக்கீங்க, வீடியோவில் ஆட விடுங்க, எல்லாம் வந்துடும். அங்கே பிறந்தநாள் பார்ட்டி நடக்குது, குழந்தைங்கள்லாம் வராங்க, பலூன் வெடிக்கிறாங்க, தோரணெல்லாம் தொங்கிட்டு இருக்குது, கேக்கு வெட்டுறாங்க, மெழுகுவத்தி ஏற்றி அதை ஊதுறாங்க, எல்லாம் பார்க்குறீங்க. எங்கேருந்து உண்டாச்சு? செல்ஃபோன்லேருந்து உண்டாச்சு. அப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறீங்க. எங்கே போச்சு? செல்ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ செல்ஃபோன் யார்? தோன்றி மறைவதற்கு இடம் தருகிறது. அது கடவுள். அந்த பிறந்தநாள் பார்ட்டி, இந்த வீடியோவுக்கு அவர் தான் கடவுள். அவர்கிட்ட தான் மறையுது. இந்த ஜகத்தே பெரிய பார்ட்டி அவர்கிட்டேருந்து தோன்றுது. அப்போனா ஒரு பெரிய செல்ஃபோன், அவர்கிட்ட இந்த ஜகத்தே உண்டாகுது. நாம் எல்லாம் வரோம். அப்புறம் அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அவர்கிட்டே மறைஞ்சிட்டோம். இதுதான் சிருஷ்டி. ஓடிக்கிட்டு இருந்த படம் ஸ்திதி, ஆஃப் பண்ண உடனே லயம். ஆக்கல், காத்தல், அழித்தல். ஆக்குனது பிரம்மா, காத்தது விஷ்ணு, அழித்தது ருத்ரன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் கதையை. செல்ஃபோனில் யார் இருக்கிறாங்க? எல்லாம் ஒருத்தர் தான். ஒருவேளை நீங்கள் கூட ஆன் பண்ண வேண்டாம். நீங்கள் டைமர் போட்டு வச்சிட்டிங்கன்னா செல்ஃபோனே ஆன் பண்ணி விட்டுடும். படம் முடிஞ்சு தானே அது ஆஃப் ஆகிடும். அது மாதிரி கூட இருக்கலாம் இல்லை? ஏன்னா அலார்ம்லாம் வச்சுருக்குறோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து தானாகவே ஆன் பண்ணிடுது. அது முழிச்சிக்கிட்டே இருக்குது. தூங்கவே இல்லை, அது முழிச்சிக்கிட்டே இருக்குது. அலாரம் அடிக்குது. 5 நிமிஷம், 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் அலாரம் கொடுக்குது. ஸ்னூஸ்ன்னு போட்ட உடனே அடங்குது. பாருங்கள், இது போல் கடவுள் இந்த ஒரு செல்ஃபோனில் பாரு 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 குமார் நிற்கிறான், பாரு 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 சேகர் நிற்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு செல்ஃபோனை பார்த்தாலாம் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் போடுங்க, இங்கே 10 பேர் நம்மனா ஒரே போர்டை பார்த்து எத்தனை பேர் சொல்லுவோம்? இங்கே தேவதத்தன் நிற்கிறான், விஷ்ணுதத்தன் நிற்கிறான், யஜ்ஞதத்தன் நிற்கிறான், இப்படின்னு வரிசையாக பேர் சொல்கிறோம். எந்த பேர் சொல்லி சொன்னாலும் நீங்கள் காட்டுறது யாரை? இந்த போர்டை தான். இங்கே இருக்கிற பிரபஞ்சத்தில் பார் பார் பார், அங்கே ஒரு கேலக்ஸி, அங்கே பார் ஒரு நட்சத்திரம், இங்கே பார் நிலா, இங்கே பார் செடி, இங்கே பார் மலை, இங்கே பார் நதி, இங்கே பார் மனிதர்கள், இங்கே அப்படி எத்தனை பேர் சொன்னாலும் ஒரு பிரம்மத்தை தான் சொல்கிறோம் இல்லையா? அவர் உடம்புல தானே இதெல்லாம் காட்சி ஆகுது. அவர் தானே பெரிய திரையாக இந்த சினிமாவை காட்டிகிட்டு இருக்கிறார். சிருஷ்டியில் இந்த கதையை ஓட விடுறாரு. கடைசியில் கதை முடியும் பொழுது எல்லாம் லயமாகி அவர்கிட்ட போயிடும். மறுபடியும் அடுத்த ஷோ ஆரம்பிச்சுறார். மார்னிங் ஷோ, மேட்டினி, அப்புறம் ஃபஸ்ட் ஷோ, அப்புறம் செகண்ட் ஷோ, மறுபடியும் காலையில். ஒவ்வொரு ஷோவும் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன இடைவேளை, அதை தான் நாம் பிரளயங்கிறோம். மறுபடியும் அடுத்த ஷோ ஆரம்பிச்சுது. அதே படம் தானே ஓடுது. வசூல் ஆகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சமும் அவரால் ப்ரொஜெக்ஷன் செய்யப்படுது. உண்மையிலே இந்த பொருள் எல்லாம் இல்லை, வெறும் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். எப்படி ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ரொஜெக்ஷனை பார்த்துட்டு உண்மை நீங்கிறீங்களோ, அவருடைய ஸ்க்ரீன்லேயே நீங்கள் தோன்றிட்டு நானும் உண்மை நினைக்கிறோம். நாமெல்லாம் உண்மையா, இந்த உலகெல்லாம் உண்மையா, நீங்கள் வாங்க போட்ட வாகனம், சொத்து, வீடெல்லாம் உண்மையா? ஆனால் கடவுள் மட்டும் காணுமா? கடவுள் மட்டும் காணுமா? எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் உள்ள பொருள். அஃதொன்றே உள்ள பொருள், பூன்றமாம் அஃது உள்ள பொருள். அவர் தான் உள்ள பொருள். மீதி எல்லாம் சும்மா தோன்றி மறையுது. அதெல்லாம் உள்ள பொருள்னு சொல்ல முடியுமா? நீ இல்லை உள்ள பொருள்னு சொல்லும் போதே அவன் காண போயிட்டான். அந்த ஸ்க்ரீன்லேயே இல்லை. இங்கே பாரு தேவதத்தன் பாருங்க, நீங்கள் காட்டும்போது அவன் இல்லை, வேற எங்கேயோ போயிட்டான். பாரு இல்லை போயிட்டான், தோன்றுவான். அதெல்லாம் உள்ள பொருள் இல்லை. உள்ள பொருள் இருக்குதுன்னா செல்ஃபோன்லேருந்து எடுத்து சாப்பிட்லாம். எல்லா சமையலெல்லாம் காட்டுறாங்க, விதவிதமான உணவெல்லாம் இருக்குது. யார் எங்கே போகணும்? ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் போட்டோம்னா ஐஸ்கிரீம் வந்துடும். ஆனால் இருக்குது, ஐஸ்கிரீமும் பார்க்குறோம், ஆனால் சாப்பிட முடியல. இந்த பிரபஞ்சம் முழுக்கம் இருக்குது, ஆனால் உண்மையிலே நமக்கு இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் பிரம்மம், நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டால், அடடா நானெல்லாம் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உண்மையிலே நினச்சி பாருங்கள், உங்கள் மண்டையில் தானே உலகம் ப்ரொஜெக்ட் ஆகுது. நீங்கள் தானே சிருஷ்டி பண்ணுறீங்க. உங்கள் கனவு உலகத்துக்கு யார் கடவுள்? நீங்கள் எல்லாம் கடவுள். அங்கே எத்தனை பிரஜைகள் கனவுல வந்து அங்கே போனாங்க, அவங்களுக்கெல்லாம் சோறு கொடுத்தது யார்? அங்கே ஒரு தவளை இருக்குது, அங்கே ஒரு தும்பி இருக்குது, அதெல்லாம் படைச்சது யார்?
அதுக்கு போய் எங்கேயோ தேன் குடிக்குது அந்த உங்கள் கனவில். அந்த தேன் நீங்கள் தானே. ஒவ்வொரு உயிருக்கும் உணவு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல. இது மாதிரி தானே கடவுள் பண்ணுறார். ஒவ்வொரு உயிருக்கும் எந்நேரம் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ கருணையாக இருந்தா. அம்மா வயிற்றில் நம்ம உண்டாக்கி பாலை கொடுத்து, பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமன்லாம் கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவரே வரார். அவர் தானே எல்லாமோ. இப்போ எனக்காக அம்மா அப்பா அவர் உண்டாகிறார். அம்மா அப்பாவாக கடவுளே வரார். அவரே பாலாக இருக்கிறார். அவரே பள்ளிக்கூடமாக இருக்கிறார். அவரே குருநாதராக இருக்கிறார். அவரே ஒவ்வொரு ஜீவனுக்கும் எல்லாமாக அவர் உண்டாக்கி நம்மளை எப்பயாவது என்ன தெரிஞ்சுக்குவியா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்மளை அவரை திட்டுட்டு அவரை பயன்படுத்திட்டு நீ எனக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல, என்னை கைவிட்டுட்ட அப்படின்னு சாமியை சொல்கிறோம். அவர் ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு மூச்சு காற்றை கொடுத்துட்டு இருக்கிறார். இதயத்தை துடிக்க வைக்கிறார். அன்றாட உணவு கொடுக்குறார். இல்லை நான் உழைச்சதான். நெல் முளைக்கிறது நீ உழைச்சதா? அது பூமியிலேருந்து முளைக்கிறது இல்லை. இல்லை விவசாயி போட்டான். இல்லை, எல்லாமே விவசாயியாக இருந்து அவர் தான் தரார். நிலமாக இருந்து நெல்லை உண்டாக்குறார். அவரே லாரியாக இருந்து உனக்கு கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறார். அம்மாவாக இருந்து சமைக்க வைக்கிறார். பாருங்கள், உங்களுக்கு எத்தனை சேவை பண்ணுறார். என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் அம்மா சமைச்சாங்க சாமிங்கிறீங்க. சாமி தான் உங்கள் அம்மாவாக இருக்கிறார், நீயாகவும் இருக்கிறார். இங்கே நினச்சி பாருங்கள், கடவுள் இல்லாமல் எந்த பொருளாவது இருக்குதா? இப்போ கடவுள் தானே உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் போதிக்கிறார். அவரை நன்றி கடனை விட்டுட்டு போகிறதுன்னு இந்த பெரிய பெரிய நன்றி மறத்தல் இல்லையா? எல்லாமாக, தாயாக, தந்தையாக, குருவாக அவர் தான் இருக்கிறார். மாதா பிதா குரு தெய்வம். குழந்தை பிறக்கும் பொழுது பச்சை குழந்தைக்கு ஒரு அறிவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அறிவு கொடுத்துட்டார். தாயினுடைய தனத்தில் பால் குடிக்கிறது மட்டும் தெரியுது. அது மட்டும் உரியுது. அப்போ அந்த வாய்க்கு உரியணும்னு யார் கற்றுக் கொடுத்தது? துப்ப மாட்டேங்குதே. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எல்லா அறிவு பாருங்கள். முதல் அறிவு சின்ன அறிவு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நீ பிழைச்சிக்குவாங்கிற. அந்த குழந்தை அம்மாவை பார்க்குது. அம்மா தான் அந்த பால் தராது. அம்மாவும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் தாண்டா நீ கவலைப்படாதேங்கிறார். திடீர்னு பட்டாசு வெடிக்கிறாங்க. அந்த குழந்தை கத்துது. உடனடியாக அம்மா தடவி கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு தடவி கொடுக்குறாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு அம்மா தான் இன்பம் தருபவள், அம்மா தான் பயத்திலேருந்து காப்பாற்றுறவள். எதுவாக இருந்தாலும் அம்மா செய்துடுவா. அப்புறம் அம்மா விட்டு கொஞ்சமாவது விளையாடுறதுக்கு உலகத்துக்கு போகும். இருந்தாலும் அம்மா அப்படின்னு கேட்கும். அவ்வளோ அங்கேருந்து குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணிகிட்டு இருப்பாள். குரல் கேட்டவுடனே இதை வந்துட்டேன்டான்னு ஓடி வருவாள். குழந்தை அப்படி தொட்டில் வந்து சினுங்கிற சத்தம் கேட்டோன்னா ஓடி வந்துடுவாள். இப்போ கடவுள் அப்படி தானே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். குழந்தைக்கு கடவுள் யார்? தாய் தான். அப்புறம்தான் தெரியுது, இந்த தாயும் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அப்பா. அம்மாவும் கூட பயந்துட்டா அப்பா கிட்ட தான் போகிறாங்க. அம்மாவுக்கு இன்பமும் அப்பா தான் தராரு. அப்போது கண்கண்ட தெய்வம் முதல் தெய்வம் தாய், அடுத்த தெய்வம் தந்தை. அவர் சொல்கிறாரு கோயிலுக்கு போகலாம் வான்னு. ஏன்ப்பா நான் பயமாக இருக்கிறேன், நம்மளெல்லாம் காப்பாற்றுறேன்னா? முதல்ல அம்மாவை கடவுள் நினச்சோம், அப்புறம் அப்பா கடவுள் நினச்சோம், அப்பாவே இன்னொருத்தருக்கு போகிறாரே அப்படின்னு. எப்படிப்பா ஒரு கடவுள் அங்கே இருக்கிறன்னா என் குரு சொல்லி கொடுத்தாரு. இப்போ குரு கடவுளாக இருந்து எல்லா வழிகாட்டியும் செய்து ஒரு இறைவனையும் காட்டி கொடுக்குறாரு. இப்போ தான் தெரியுது எல்லாமே கடவுள். அப்படி எல்லாமாக இருந்து, தாயாக இருந்து, தந்தையாக இருந்து, குருவாக இருந்து, உலகமாக இருந்து, உனக்கு எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி கொடுத்து உன்னை மேலே கொண்டு வந்து தன்னையே தனக்குள் சேர்த்துக்கிறாரே. இறைவனாக உன்னை மாற்றி தனக்குள் சேர்த்துக்கிறாரே. அவருக்கு நன்றி என்ன கொடுத்தோம்? அது பேர் தான் பக்தி. முதல்ல தாய் மேலே இருக்கட்டும் பக்தி, மாத்ரு பக்தி, அப்புறம் பித்ரு பக்தி, அப்புறம் குரு பக்தி, அதுக்கப்புறம் தெய்வ பக்தி. பக்திங்கிறது என்ன? பேரன்பு, பிரியமான பொருள் மீது வைக்கின்ற அன்பு. இன்பமும் பாதுகாப்பும் ஒரே சமயத்தில் தரக்கிற பொருள் நமக்கு பிரியமாக தானே இருக்கும். அது மேலே அன்பு இருக்கும் இல்லை? அப்போ எப்பொழுதுமே நமக்கு காப்பாற்றிக்கிட்டும் இன்பமும் பாதுகாப்பும் தருகின்ற, அர்த்தகாமம் ரெண்டுமே தருகின்ற மீது நான் வைக்கின்ற அன்பு பேர் பக்தியின் பேர். இப்போ ஒரு நாளாவது தினமும் நமக்கு உணவும் உடையும் உறையுளும் இந்த உலகத்தையும்
அன்பையும் கொடுக்கின்ற நினைக்காம மறந்தவன் திருடன். அவர் கொடுக்காம சாப்பிட்றவன் அவன் ஏமாற்றுக்காரன். எது சாப்பிட்டாலும் இறைவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ஒரு துணி வாங்கினா கூட சாமிக்கு இங்கே மஞ்சள் தடவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு வாகனம் போயிடுச்சுன்னா கோயிலுக்கு கொண்டு சாமி உணுது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். வீடு கட்டினோடனே சாமி நீங்கள் வாங்க, கிரகப்பிரவேசம் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் இருந்துக்கிறோம். எல்லாமே இறைவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பயன்படுத்துறது நம்முடைய பண்பாடு. இறைவன் நம்ம மறக்கவே கூடாது. இப்போ இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அதை சொல்கிறாரு, அந்த இறைவனை கடவுளை எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும். எந்த நாமரூபம், உருன்னா நாமரூபம், பெயருன்னா பெயர் நாமம், உருன்னா ரூபம், நாமரூபம். இப்போ நீங்கள் இதை பானைன்னு சொன்னோம்னா நான் பிரம்மத்துக்கு தான் பானைன்னு பேர் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது பிரம்மன் தானே, எனக்கு உபாதான நிமித்த காரணம் அவர் தானே. இப்போ பிரம்மத்துக்கு இப்போ என்ன பேர்? இருந்தீங்க எல்லாமாக இருக்கிறான்னு சொல்லிட்டோம். எங்கும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், எல்லாமாக இப்போ இதுவாக இருக்கிறது யார்? பிரம்மம். இப்போ பிரம்மத்துக்கு என்ன பேர்? பானை. பிரம்மத்துக்கு என்ன பேர்? சொப்பு. பிரம்மத்துக்கு என்ன பேர்? உள்ளது 40 புஸ்தகம். பிரம்மத்துக்கு என்ன பேர்? வஸ்திரம். பிரம்மத்துக்கு என்ன பேர்? மஞ்சு. பிரம்மத்துக்கு என்ன பேர்? சுச்சிந்தனா. பிரம்மத்துக்கு என்ன பேர்? பூமா. பிரம்மத்துக்கு என்ன பேர்? நிர்மல் கணேஷ். எல்லாம் பிரம்மன் தான். எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏற்றினும். எப்படி நீ கும்பிட்டாலும் சரி, அதை புகழ்ந்தாலும் சரி, ஓர் பேர் உருவில், ஒரு பேர் உருவில் இருக்குது, எந்த உருவும் இல்லாமல் பேர் உருவில் அப்பொருளை காண் வழியதாயினும். இப்போ அந்த ஒரு பொருளை நம்ம பல பேரிட்டு கொடுக்குறோம். அப்போ குருநாதர் சொல்கிறாரு, நீ பல பேரிட்டு நீ கூப்பிட்றதெல்லாம் ஒருத்தர் தான். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சகஸ்ரம்னா 1000, நாமம்னா பேர். 1000 பேரிட்டு ஒருத்தர் கூப்பிட்றோம். நமக்கே நம்ம வீட்டில் ஒரு பேர், ஸ்கூலில் ஒரு பேர், சொந்த பேர், ஆதாரில் ஒரு பேர், பாஸ்போர்ட்டில் ஒரு பேர். இறைவனுக்கு 1000 நாமமா? இல்லை, எல்லா நாமமும் அவரது தான். வானம்னு சொன்னால் இறைவனை தான் சொல்கிறோம், நிலான்னு சொன்னால் அவரை தான் சொல்கிறோம். எந்த பெயரை சொன்னாலும் அது கடவுள் தான். அதனால் கடவுளை எந்த பெயர் கூப்பிடணும்னு சொல்லாதீங்க. கல் மண்ணுன்னு கூட கூப்பிடலாம். எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஓர் பேர் உருவில் அப்பொருளை. உருவில் அப்பொருளை, ஒரு பெரிய உருவமே இல்லாத அப்பொருளை அப்படின்னு பிரிச்சுக்கலாம். உருவில் அப்பொருளை காண் வழியதாயினும். இந்த நாமரூபங்கள்லாம் காண்பதற்கு வழியாகத்தான் இருக்கிறது, அவரை பார்க்க முடியாது. இப்போ பிரம்மத்தை பார்க்கணுன்னா இதை தான் காட்டுவேன். என்னங்க இதை காட்டுறீங்கன்னு? இதுவாகவும் பிரம்மம் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் இதுவும் கூட அப்படின்னு சொல்லுவேனே. ஆமாம் சொல்லிக்கோ. அப்படின்னா இது கூட சொல்லுவேனே, சொல்லிக்கோ நீயும் பிரம்மம்னு. எனக்கு பிரம்மம் மட்டும் காட்டுங்கிற. பிரம்மம் தான் எல்லாமா இருக்கிறாரு, அவர் மட்டும் தனியாக அவர் காட்டினா இந்த கூட்டத்தில் அவர் ஒரு தனியாக கொண்டாந்து வைக்கணும்னு என்ன ஆகும்? அவர் எல்லாம் இருப்பவர்னு ஆகிட மாட்டார்ல, இதுவாக மட்டும் இருக்கிறாருன்னு ஆகிடும். அவருக்கு எந்த உருவமும் இருக்காது. எல்லா உருவமாக இருக்கிறதுனால அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்காது. அந்த பொருள் எல்லாம், நாமரூபங்கள் எல்லாம் அப்பொருளை அறிவதற்கு வழி செய்யுது, தடஸ்த லட்சணமாக இருக்குது, காட்டி கொடுக்குது. இருந்தாலும் ஒருத்தன் என்ன பண்ணணும்? மெய்ப்பொருளின் மெய்ப்பொருளின் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல் அப்படின்னு சொல்கிறார். அந்த மெய்யாம் இந்த எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக எங்கும் எப்பொழுதும் எதிலும் இருக்கின்ற அந்த ஒரு எப்படி இருக்கும் நீ பார்க்க முயற்சி பண்ணாத. நீ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் ஆகிடுவார். கேட்க முயற்சி பண்ணால் ஏதாவது ஒரு சப்தம் ஆகிடுவார். பாருங்கள், கிளி சப்தம், ஏதோ ஒரு குருவி சப்தம், அதுவும் இறைவன் தான். அவர் சப்தமாக, ஸ்பரிசமாக, ரூபமாக, ரசமாக, கந்தமாக உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறார். உனக்கு காட்டுறாரு, காட்சியாக காட்டுறாரு. எங்கன்னு கேட்குறாரு. சப்தமாக சொல்கிறாரு, இல்லை லாரி சத்தம் தான் கேட்குது, குருவி சத்தம் கேட்குது, அதுவும் நான் தான். சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறாரு, இல்லையே நான் ஊறுகாய் தானே சாப்பிட்டேன், அதுவும் நான் தான்.
தொட்டுப்பார், நான் மரத்தை தானே தொட்டேன், இறைவனை தான் தொடுறேன். நிச்சயமாக நீங்கள் எதை தொட்டாலும் இறைவனை தான் தொடுறீங்க, எதை சாப்பிட்டாலும் இறைவனை தான் சாப்பிட்றீங்க, எதை பார்த்தாலும் இறைவன் தான் பார்க்க. ஏன்னா இறைவன் என்று எதுவும் இல்லை, அவரே எல்லாமா இருக்கிறார். அப்போ அவரை எங்கே காட்டுறது, அவரை எப்படி பார்க்கறது? ஞானக்கண்ணால் தான் பார்க்க முடியும். இந்த ஊனக்கண்ணால் அவர் உலகமாக தெரிகிறார், ஞானக்கண்ணால் உலகத்தின் ஆதாரமாக தெரிவார். அது ஞானத்தில் பார்க்குறதுன்னு பேர். அப்போனா ஞானக்கண்ணால் பார்த்தாருன்னா அந்த சங்கு சக்கரத்தை கையோட ஒருத்தர் அவர் பார்த்தாருன்னு நினச்சிக்கூடாது. அப்புறம் அவர் உலகத்தில் ஒரு பொருளாயிடுவார், உன்னால் பார்க்கப்படும் பொருளாயிடுவார். உங்களால் பார்க்கப்படும் பொருள் உங்களோட சின்னது, உங்களோட அற்பமானது, அறிவற்றதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நான் கடவுளை பார்த்துட்டேன்னா அவர் பார்க்கப்படும் பொருளை ஒன்றாயிடுவார். தட்டுமுட்டு சாமானில் ஒருத்தரை அப்படி இருக்க முடியாதுல்ல. எங்கும் எதிலும் எப்பொழுதும் இருக்கின்றவரை எப்படி நீ பார்க்க முடியும்? அறிவினால் தான் பார்க்க முடியும். இப்படி புரிஞ்சுக்கணும். எனக்கு காட்டுன்னு கேட்கக்கூடாது. புரிய தெரியாதவன் தான் காட்டணும். அவன் காட்டினா அவன் புரிஞ்சுக்குவானா? புரியாது. அப்போ தப்பாக தான் புரிஞ்சுக்குவான். என்ன சொல்கிறார்? மெய்ப்பொருளின் உண்மையில் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி. இப்போ என்ன சொல்கிறாரு? ஓர்ந்து, சிந்தித்து. இப்போ என்ன சிந்திச்ச? அடக்கடவுளே, எதை பார்த்தாலும் பிரம்மன் தான். பிரம்மம் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா ஏதாவது ஒரு உருவத்தை தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. உருவமே இல்லாதவரை எப்படி நாம் பார்க்க முடியும்? அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன சொல்ல போகிற? பிரம்மன்னு சொல்லுவேன். இது பிரம்மன் தானே, இதுக்கு ஒரு பேரை சொல்லுவேன். சரி, இதுக்கு ஒரு உள்ளம் இருக்குதே, அது என்னன்னா இங்கே எல்லாமே பிரம்மன் உள்ளமும். என்கிட்ட ஒரு அகங்காரம் இருக்குதே, அதுவும் பிரம்மம் தான். அகங்காரம் இருக்கதை நான் அறிகிறேனே, அவனை யாராவது அறிவாங்களா? எல்லாத்தையும் ஒருத்தன் அறிஞ்சான். அகங்காரத்தை ஒருத்தன் அறிகிறான், அவனை அறிகிறதுக்கு இன்னொருத்தன் இருப்பானா? அப்படி இருந்தான்னா அவனை அறிகிறதுக்கு இன்னொருத்தன் தேவைப்படும். அப்போ முடிவில்லாமல் போயிடும். இப்போ கடைசியில் ஓர் அறிவு உண்மையில் நிற்கும் இல்லையா? அப்போது ஓர் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஓர் அறிவு இருக்கிறது என்று நீ புரிந்து கொள். ஓர் அறிவு தான் இருக்கிறது. என்னோட அறிவும் அந்த அறிவு தான். இங்கே இருக்கின்ற எல்லாருடைய அறிவும் அவர் அறிவு தான். இங்கே இருக்கின்ற எல்லா பொருளும் அவருன்னா எல்லாருடைய அறிவும் அவர் தானே. அப்போ இந்த அகங்காரம், அந்த அகங்காரம், அந்த அகங்காரம், எல்லா அகங்காரங்களும் அவரே. இங்கே ஒரு சின்ன புள்ள பூச்சி எடுத்து உனக்கு அகங்காரம் தான் இருக்குது சாமி, கீழே விட்டுருங்க, பிடிக்காதீங்கன்னு சொல்லுதுங்க, அதுவும் அவர் தான். எங்கெல்லாம் நான் 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 என்று அறிவு ஒளிர்கிறதோ அதெல்லாம் அந்த பரம்பொருள் ஆத்மா என்று ஓர்ந்து சிந்தித்து ஒடுங்கி அதுவாக இருந்தது. அதுதான் நான் என்று தெரிந்து கொள். அப்படி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். அப்படி கண்டால்தான் உண்மையிலே பிரம்மத்தை கண்டவன் அர்த்தம். மீதி எல்லாம் காட்டி கொடுக்குது பிரம்மத்தை. ஆனால் உண்மையில் அவரை பார்க்கணுன்னா நீ உன்னிடம் பார். உன் அகங்காரம் தோன்றி மறைகின்ற இடமாக இருப்பதை பார். அங்குதான் இறைவன் இருக்கிறார். ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே. இந்த அகங்காரம் போய் ஒடுங்கினோம். இந்த அகங்காரம் தான் உலகத்தில் நாம ரூபங்கள்லாம் பார்க்குது. இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம். கடைசியில் குருநாதர் சொல்கிறாரு, ஏ அகங்காரமே, உன்னுடைய சொரூபந்தான் பிரம்மம். உலகத்தையெல்லாம் அகங்காரம் தான் படைக்குது. அகங்காரம் ஒடுங்குச்சுன்னா எங்கே ஒடுங்குது? பிரம்மத்தில் தான் ஒடுங்க முடியும். ஒரு சில உபனிஷத் சொல்லுது, தூங்கும் பொழுது அவன் ஆத்மாவில் ஒடுங்குகிறான். இந்த அகங்காரம் தூங்கும் பொழுது ஆத்மாவில் ஒடுங்குகிறது, விழித்து கொள்ளும் பொழுது பிரம்மத்திலிருந்து எழுந்துக்குதுன்னு. அப்போ குருநாதர் தான் விளக்குவார், ரெண்டும் ஒன்று தான். வீட்டுக்குள் சென்றவன் பக்கத்து வீட்டிலேருந்து வந்தான்னு சொல்லுவாங்களா? எங்கே சென்றான்னு அவன் தானே வர முடியும். சாப்பிட்டவன் தானே கை கழுவ முடியும். இவன் சாப்பிட்டான் அவன் கை கழுவுறான்னு சொல்லுவாங்களா? நீ இது வேற வேற மாதிரி சொல்லுதே. இவன் தூங்க போகும்போது ஆத்மாவான், முழிச்சுக்கிறது பிரம்மத்திலேருந்து தான். அப்போ என்ன சொல்லுது? டேய், கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் நினச்சிக்க, நீ தான் கடவுள். நீ எழுந்துக்கும் போது தான் பிரம்மத்தில் இருந்தது இல்லை, தூங்கும்போது பிரம்மன் தான். அதுக்கு அப்போ நான் ஆத்மான்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நீ தானே தூங்குன, மற்றவெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறான். நீ ஆத்மாவில் தூங்குனேன்னு சொல்கிற, ஆனால் மற்றவெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறான். முழிச்சிக்கும் போது எங்கே இந்த எழுந்துக்கும் போது எங்கே இருக்கும்? பிரம்மத்திலேருந்து எழுந்துக்கிற. இல்லை இல்லை, ஆத்மாவில் எல்லாம் எங்கும் இருக்குது. அதனால்
நீ தூங்குறது இங்கே இருக்கலாம், உன்னை லாரியில் கொண்டு போய் எங்கேயாவது முடிச்சுக்குவ, அங்கே எழுந்துக்கலாம். அப்போ எழுந்துக்கும் போது எங்கும் இருக்கின்ற பிரம்மத்திலேருந்து எழுந்து கொள்கிறாய் அப்படின்னு இப்படியெல்லாம் உபனிஷத் சொல்கிறத பார்க்கும் பொழுது பகவான் இந்த அகங்காரம் எண்ணற்ற நாமரூபங்களை எல்லாம் செய்து உலகம் 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 இதுன்னு பேரிட்டு சொன்னாலும் அங்கே ஓர் அறிவு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு தன்னறிவு என்று ஓர்ந்து அகங்காரத்தை இவ்வாறு அறிந்தது பற்றிங்க அனலைஸ் பண்ணிச்சுப்பார். அதுதான் அகங்காரம். அவன் கடைசியில் என்ன பண்ணான்? என்னுடைய அறிவே ஆத்மா தான் போல் இருக்கே, நான் அங்கேருந்து தான் நான் என்று எழுந்து கொண்டேன் என்று அவன் அதில் போய் அடங்குறான். இப்போ நீங்களும் ஒரு நிமிஷம் அடங்கி பாருங்க, கண்ணை மூடுங்க. உலகம் மறைஞ்சு போச்சு, உங்கள் மனசில் மட்டும் உலகம் இருக்குது. என்ன உலகம் தோன்றுகிறது. அப்போ ரெண்டு இருக்குது, என்ன உலகமும் அதை எண்ணிக்கொண்டிருக்கின்ற நீங்களும். அவன் பேர் அகங்காரி. அந்த அகங்காரிக்கு அறிவாக இருப்பது ஆத்மா. ஆத்மாவை விட்டு நீங்கள் விலகவே இல்லை. அகங்காரம் தோன்றி மறைந்தாலும் அங்கே ஆத்மா விழித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் கடவுள். நீங்கள் கடவுள் இப்படின்னு புரிஞ்சுக்க. அடுத்த பாடல் பார்க்கலாம். 9வது பாடல் இருக்குதாம்மா? இங்கே இண்ணுன்னு இருக்கும், அது எள்ளுன்னு படிங்க. இரட்டைகள் முப்புடிகள் என்று ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்றே ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே கான். இரட்டைகள் முப்புடிகள் இருக்குங்களா? 42வது பக்கம் 9வது தானம்மா? இரட்டைகள், அந்த இரட்டைகண் அப்படிங்கிறது எள்ளு. இரட்டைகள் முப்படிகள் என்று ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்றே ஏதென்று கருத்தினில் கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே கான் அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மறுபடியும் சாக் பீஸுக்கு போகும். அந்த தலையில் 2 போட்டோம். இங்கே கண்ணை மூடும்போது எண்ணங்களெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் உலகு, அதான் உலகம் நம்ம பார்க்குறோம். இங்கே நான், அது அகங்காரம். இவன் தான் ஜீவன். சரி, இது 2 இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? 2ன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க 3ங்கிறாங்க. எப்படி 3? பார்க்கிறேன், கண்ணு, பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், நடுவில் பார்வை, அது இருக்கணும். இப்போ பார்ப்பவன் இருக்கிறான், அவனுக்கு கண் இல்லை, பார்வை இல்லைன்னா பார்க்கப்படும் பொருள் இருந்து இருக்குமா? இருக்காது இல்லையா? சரி, பார்ப்பவன் இருக்கிறான், பார்வையும் இருக்குது, பார்க்கப்படும் பொருள் என்ன இருக்குமா? இல்லை. சரி, பார்க்கப்படும் பானை இருக்குது, கண்ணும் இருக்குது, பார்க்கிறவனு பார்க்கின்றதுக்கு வேண்டிய பார்வையும் இருக்குது. ஆனால் மனசு எங்கே வருது? அவன் பார்ப்பானா? கண்ணு முன்னாடியே இருக்கும். இங்கே பேனா எடுத்துகிட்டு வாடா, பேனா எங்கே இருக்குது தேடிக்கிட்டே இருப்பான்.
2 தலையில் கொட்டி இங்கே பாரு. அப்போ பேனாவும் இருக்குது, கண்ணும் இருக்குது, ஆனால் மனசு எங்கே இருக்குது? அப்போ 3 இருக்குது இல்லையா? இது பேர் திருப்புட்டியின் பேர். திருப்புட்டி மும்மை 3. இப்போ 2ன்னு சொல்கிறாங்க, 3ன்னு சொல்கிறாங்க. 2ம் ஒன்று தான், 3மே ஒன்று தான். இப்போ இதே கனவு உதாரணம் வச்சுக்கோ. கனவுல இது கனவு. இந்த கனவுலையும் நிறைய பேர் வராங்க. அங்கே வானம் இருக்குது, மழை பெய்யுது, ஒருத்தன் கொடை பிடிக்கிறான், இத்தனையும் இருக்குது. இங்கேயும் பார்க்குறவன் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் இருக்குது, பார்வையும் இருக்குது. ஆனால் இங்கே ஒன்று தான். கனவு உலகத்தை உண்டாக்குறவன் யாரோ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இங்கே ஒரு பொருள் தான். இப்போ 1ன்னு சொல்லுவீங்களா, 2ன்னு சொல்லுவீங்களா, 3ன்னு சொல்லுவீங்களா? அவர் சொல்கிறார், இரட்டைகள், முப்புடிகள். அப்படின்னா முப்புடிங்கிறது தான் திருப்புட்டி என்றும் ஒன்று பற்றி இருப்பவை. அது எல்லாம் ஒன்றை பற்றி தான் இருக்குது. அந்த ஒன்று எது? ஆத்மா. அந்த ஆத்மா, அதிலிருந்து தான் அகங்காரமும் முளைக்குது, உலகமும் முளைக்குது. கனவு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நனவுலையும் அது தானே. இப்போ நம்முடைய கனவுல இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளெல்லாம் யார் படைச்சதுன்னு பேசுகிறாங்க. என் கனவுலையோ உங்கள் கனவுலையோ அவங்க கேட்க நம்பது இயேசு தான் படைச்சார் அப்படின்றா. இன்னொருத்தன் பக்கத்தில் இல்லை, எங்கள் கடவுள் அல்லாஹ் தான் படைச்சார். இங்கே வந்து சொல்லலாம், எங்கள் தலை பிரம்மா படைச்சார். இன்னொருத்தன் சொல்கிறான், நீங்கள்லாம் கடவுள் நம்புறீங்களா மூடர்கள், நம்மளாம் யாரும் ஒன்றும் படைக்கலை அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பேசுகிறோம். இன்னொரம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இது மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டுருங்க, எனக்கு வேலையாகுது, நான் அரிசியை ஊற வச்சுருக்கிறேன், அதை மாவாட்டி தோசை சுடணும், பசங்க பசியில் இருக்கிறான் அப்படின்னு அவன் போகிறான். இங்கே எல்லாருமே எல்லா விதமான பேசுகிறாங்க. கடவுள் யாருன்னு பேர் கேள்வி வருது. சில பேர் கடவுள் இல்லைங்கிறான், கடவுள் இருக்குதுங்கிறான், அந்த கடவுள் இந்த கடவுளுங்கிறான். அந்த பொம்பளைக்கு கடவுள் இருந்தான்னா எனக்கு குழந்தைகளுக்கு சோறு போடணும் அப்படின்னு அவன் போகிறார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே அவங்களுக்கு அறிவும் கொடுத்த, உடம்பும் கொடுத்த. அவங்களுக்கு ஜடமாகிய உடம்பை யார் கொடுத்தது? தூங்குறவன் தானே கொடுத்தான். அங்கே இருக்கிறவங்களுக்கு அறிவையும் கொடுத்து, அவங்களுக்கு ஃபிலாசபியெல்லாம் பேச வச்சு, சமயம் மதம் சண்டைகளெல்லாம் உண்டாக்கி, தேச சண்டைகள், போர்க்களங்கள், கிரிக்கெட் சண்டை எல்லாம். அந்த சில பேர் கிரிக்கெட் கனவு காணுவான், இங்கே பாகிஸ்தான் இந்தியா சண்டை போட்டுக்க, எல்லாம் ஒருத்தன் தான் பண்ணாங்க. எத்தனை 2ஓ 3ஓ எல்லாம் தோன்றும் இடம் நீ தான். இங்கே இருக்கிறதெல்லாம் 2ஓ 1ஓ 3ஓ எல்லாம் எங்கே தோன்றுச்சு? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? கடவுளுடைய கனவுல நாமெல்லாம் இருக்கிறோமா? ஆமாம். கனவு மாதிரி தெரியலையே. ஆமாம், உன் கனவுல இருக்கும்போது நீயும் இருந்த, அங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கனவுன்னு சொன்னாங்களா? ஏன் சண்டை போடுறீங்க? இது ஒருத்தன் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான், இங்கே அல்லாவும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, ராமரும் இல்லை அப்படின்னு அவங்க யாராவது சொன்னாங்களா? அப்போ நீங்கள் உங்கள் கனவுல இருக்கவனுக்கு கனவுன்னு தெரிய மாட்டேங்குது, நனவுன்னா, நீ கடவுள் கனவுல இருந்துட்டு உனக்கு கனவுன்னு எப்படி தெரியும்? உனக்கு நனவாக தான் தெரியும். இது கடவுளின் கனவு. அவர் கனவுல இருந்துட்டு நாம் ஒரு கனவு காண்றோம். அந்த கனவுல 2 பேர் இருந்து யார் கனவுன்னு கேட்குறான். அங்கே ஒருத்தன் தூங்கி அவன் ஒரு கனவு காண்டானா என்ன? இது மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அறிவு ஒன்று தான். மீதி எல்லாம் அதில் உதித்து மறைகின்றன. அது ரெட்டையாக இருந்தாலும் 3ஆக இருந்தாலும் எப்படி வேணால் சொல்லிக்கிங்க. இரட்டைகள் முப்புடிகள் என்று ஒன்று பற்றி இருப்பவை. அந்த ஒன்று யாரோ ஒருத்தன் அந்த சைதன்ய சொரூபமாக இருந்து கொண்டிருக்கிறானே, அவனிடமிருந்து தான் இவையெல்லாம் தோன்றுது. உன் கனவில் எப்படியோ அதே போல் இந்த பிரபஞ்சம் என்ற கனவை அந்த பகவான் கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பிரபஞ்சத்திலே நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், மதங்களை உண்டாக்குகிறோம், மதம் இல்லைன்னு சொல்கிறோம். எல்லாம் இங்கே நடக்குது. ஆனால் ஒன்று பற்றி நிற்கிறது. அதை ஒன்றை சார்ந்து தானே இருக்குது. ஒன்று பற்றி இருப்பவாம்
அவ்வொன்றே ஏதென்று அந்த ஒன்று எதுன்னு கண்டுபிடிங்கிறார். பிரபஞ்சத்துக்கு கனவு உண்டு பண்ணுகின்ற எது கனவு உண்டு பண்ணும்? அறிவு தானே உண்டு பண்ணும். அறிவற்ற பொருள்லேருந்து கனவு வருமா? அப்போ கடவுள் அறிவுடையவராக தான் இருப்பார். கனவு நின்று போயிட்டா என்னவார்? அவர் கனவு போயிடுவாரா? அவர் அறிவு மாத்திரமா இருப்பார். அதனால் கடவுளுக்கு வாலறிவன், தூய அறிவன், அறிவு சொரூபம், ஞான சொரூபம், போதஸ்வரூபன் அப்படின்னு பேர். போதஸ்வரூபன் பொற்பாதம் பணிந்து அப்படின்னு ஒரு பாட்டு. கடவுளுக்கு போத ஸ்வரூபன். போதம்னா அறிவு. அறிவை சொல்லிக் கொடுத்தாலும் போதகர், போதித்தல், போதனை சாலை அப்படின்னு பேர். போதம் என்றால் அறிவு. இப்போ இறைவன் எப்படிப்பட்டவர்னா போத ஸ்வரூபம். அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கண்ணு, காது, காலு எதுவுமே கிடையாது. அவர் படுக்கிறதுக்கு கட்டில், மெத்தை, கைலாயம், வைகுண்டம் எதுவும் கிடையாது. அவர் வெறும் ஞானம், அறிவு ஸ்வரூபம். அவர் படைச்சிட்டாருன்னா விதவிதமான அறிவை அவர் உண்டாக்கிறார். அந்த படைப்பு நீக்கிட்டோம்னா அவர் வெறும் ஞானம் மாத்திரமாக இருக்கிறார். படைக்க வந்தோடனே அவரே வந்து ஆன்மாவாக எல்லா உடம்புக்குள்ளேருந்து பார்க்குறார். இப்போ நமக்குள்ளேருந்து பார்க்குறது அவர் தானே. எதை பார்க்குறாரு? அவர் படைச்சதை அவர் பார்க்குறாரு. இப்போ கனவு காண்றவர் அவர் தான், கனவு உற்பத்தி பண்ணுறவர் அவர் தான். இப்போ நீங்களும் அப்படி தானே. கனவு உற்பத்தி பண்ணி கனவுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஒரே ஆத்மா கனவை பார்ப்பவனுக்குள்ளும் இருக்குது, பார்க்கின்ற உலகத்துக்கும் இருக்குது. இப்போ இந்த உண்மையெல்லாம் பாருங்கள். இதில் எது உண்மை? இந்த ஞான சொரூபமான கடவுள் ஒருவர் தானே உண்மை. மீதியெல்லாம் அவர்கிட்ட கற்பனையில் தோன்றுறது தானே. இதெல்லாம் கற்பனாஜன்யம் தானே, வெறும் எண்ணங்கள் தானே. அவருடைய எண்ணங்கள் தான் நாமெல்லாம். என்ன சார் இப்படி எண்ணுவாரானா? அவரால் முடியும். உன்னாலே முடியுத கனவுல, நீ என்னெல்லாம் என்ற கனவுல அவரால் முடியாதா? அந்த ஒரு பொருள் யாதென்று கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை. அதை கண்டுபிடிச்சிட்டான்னா மற்றதெல்லாம் கழலும், ஓடி போயிடும். ஆனால் அந்த கண்டாம்பாரு அவன் தான் நிற்கிறான். யார்? நீங்கள் தான். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? அந்த ஓர் உண்மை, ஒரு ஞானப்பொருள், ஒரு அறிவு பொருள் எதுன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நான் ஒளிர்கின்ற அகங்காரத்துக்கு ஆதாரமான ஒரு பொருள். அகங்காரம் பிச்சை வாங்கின லைட்டில் இருக்குது. சொந்த லைட்டில் இருக்கக்கூடியது சுயம் ஜோதியாக இருப்பது ஆத்மா. அது எங்கே இருக்குது? எங்கிட்டையும் இருக்குது, எங்கும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. ஆரம்பத்தில் என்னிடம் ஆத்மா இருக்குதுன்னு நம்புங்க. அது எங்கும் இருக்குது பின்னாடி புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஆத்மாவது தெரிஞ்சுக்குவோம். ஆத்மாதான் அகங்காரம். அகங்காரம் தான் கஷ்டப்படுது. அப்போ ஆத்மா தான் கஷ்டப்படுதா? இல்லை, அகங்காரம் தான் ஆத்மான்னு நினச்சிக்கிற வரைக்கும் தான். அகங்காரம் ஆத்மா என்று அறிந்து கொண்டால் அப்போ எல்லா கஷ்டமும் போயிடும். அகங்காரத்தை ஆத்மா நினச்சிட்டு இருக்கிறோம். ஆத்மா தான் அகங்காரமாக இருக்குது. இருந்துட்டு போட்டுமே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆத்மா அகங்காரம் வேஷம் போடுது. வேஷத்தை கழிச்சா அது சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ நடிகர்கள் வேஷம் போட்ட உடனே எப்படி வேணால் நடிக்கிறாங்க. வில்லன் நடிக்கிறாங்க, பிச்சைக்காரன் நடிக்கிறாங்க, நோயாளி நடிக்கிறாங்க, மேதாவியை நடிக்கிறாங்க, அறிவில்லாத பைத்தியக்காரன் நடிக்கிறாங்க. இருந்துட்டு போட்டுமே, சம்பளம் கொடுக்குறான்ல, வேஷம் கழிச்சிட்டு போயிடுறான். அப்போ உங்களுடைய ஆத்மாவும் தேவையான போது அகங்காரமாக எழுந்து தேவதத்தன் நான், என் வீடு, என் மக்கள், என் பொருள் அப்படின்னு நீ நடந்துக. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தெரியணும்? நான் வெறும் வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன். நான் உண்மையிலே மகாராஜா. அதுதான் பிரம்மஞானிகளை வந்து மகாராஜின்னு கூப்பிட்றாங்க. தன் ஆட்சிக்குள்ளே தனக்குள்ளே இருக்கிற சுவாதந்திரம் அவர். ஞானி தன் வசத்தில் இருக்கிறான், அஞ்ஞானி பிறர் வசத்தில் இருக்கிறான். நினச்சி பாருங்கள். மற்றவங்களாம் பிறர் வசத்தில் இருக்கிறான். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு சொல்லணும். எத்தனை தடவை குரல் கூப்பிட்றேன், இப்படி இடித்த புலி மாதிரி உட்காந்து இருக்கிறீங்களேன்னு திட்டுறாங்க. யார் வேணாலும் நம்ம கூப்பிட்றாங்க, யார் வேணால் வேலையிடுறாங்க. ரோட்டில் போனோம்னாக்கா நகரி இந்த பக்கம் அப்படிங்கிறான். அவனுக்கு எந்த சுதந்திரம் இருக்குது? நாம் எல்லாம் உடம்பை நம்பி இருக்கிறோம், நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? நம்ம கண்ணை நம்பி இருக்கிறோம், என்ன சுதந்திரம் இருக்குது? தெருவிளக்கை நம்பி இருக்கிறோம், என்ன சுதந்திரம் இருக்குது? வீட்டுக்கு போனால் சோறு போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறான், அவனை நம்பி இருக்கிறோம். நமக்கு எங்கே சுதந்திரம் இருக்குது? பரதந்திரம் தானே.
மற்றவங்களுடைய ஆட்டி படைக்கிற ஒரு பொருளாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இறைவனோ சுதந்திரி. எனக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களே, அப்போனா உங்களை யார் கட்டி போட்டது? உங்களோட அஞ்ஞானம் தான் கட்டி போட்டது. இந்த சரீரம் இந்த உடம்பு நானுன்ற சொல்கிறனால தானே நீங்கள் பரதந்திரியாக அலையிறீங்க. இதை நானுங்கிறத காட்டி போட்டுடுங்க, இது நான் அல்லன்னு தூக்கி போட்டுடுங்க. அப்போ சுதந்திரம் வந்துடும். அப்போ மட்டும் நீங்கள் மற்றவங்கிட்ட தானே வாங்கி சாப்பிட்றீங்க. சுதந்திரமாக சாப்பிடுவேன், என்னை ஏவலிட்டு கொடுக்க வேண்டியது, கொடுக்க முடியாதுன்னு போயிட்டு போவோம்னு சொல்லுவேன். எத்தனையோ ரிஷிகள் அன்ன ஆகாரம் இல்லாமல், துணி உடுத்தாமல், கட்டில் மெத்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனந்தம் பற்றாக்குறை வந்துடுச்சா? அவங்க ஏங்கி தவிக்கிறாங்களா? கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு முதுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, உலகம் சொல்லும். ஆனால் அவன் மகாராஜ். ஏனென்றால் சுதந்திரி. கருத்தினில் கண்டால் கடலும் அவை. நீ அதை கண்டுபிடிச்சிட்டினா எல்லாம் கழண்டு விடும். கடலுன்னா சொல்கிறதுன்னு கூட அர்த்தம். கண்டவரே உண்மை. இது யார் ஒருத்தன் கண்டுபிடிச்சானோ அவன் தான் உண்மையில் உள்ள பொருள். அப்படி கண்டவர் கலங்காரே கான். இனிமேல் அவர் எதை குறித்தும் கலங்க மாட்டார் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.